ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு என்ன பற்றி டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு விமர்சனம் பண்ணுறனாலும் சரி, நம்ம அந்த விமர்சனம் வந்து நம்மளோட கட்சி மேலே தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனமாக வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து துறை ரீதியாக வந்து அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு வழக்கு வந்து பதிவுப்பட்டு உங்களுக்கான இது வந்து கேட்கலாம், இந்த கோரிக்கை வந்து கேட்கலாம். ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் என்னென்னா, சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக பற்றி தெரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தகதகன்னு என்னென்னா, ஒரு நெல்சன் ஒரு யூடியூபர், அவர் அட்வொகேட், இவர் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் நிறைய பேர் வீடியோ நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து அந்த நெல்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழர் கட்சியை வந்து அதிகமான பொட்டி வாங்கிட்டாங்க, அதிகமாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணும்போது, சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் வந்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கட்சி நிர்வாகிகள் அவங்களாம் வந்து மீம்ஸா போட்டு வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நானா நீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்சன் ஆகட்டும், நான் தமிழர் கட்சிக்காராகட்டும் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. பேசின வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நீ பேசுனதுக்கான ப்ரூஃப் இருக்கா, நான் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு விஷயத்தை கேட்டாங்க. அதுக்கான வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூபர் எல்லாருக்கும் தெரியும், ராஜ்பவன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வராங்க. பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரிலாம் விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸ்டார்டிங்கில் பேசுனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிதுடி ஆகுது. அடிதுடி ஆகிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு போகணும், அதுமாரி அதிகாரிகளை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் தமிழர் கட்சியில் பயணிக்கிறீங்க சரியா, நாமளே ஒரு கட்சியில் ஒரு துறையில் இருக்கிறோம், ஏதோ ஒரு இது பண்ணி வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் துறை ரீதியாக பதில் கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கருத்துக்கு வந்து மறுப்பு தெரிவித்து நீங்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். இப்போ வந்து கருத்து சுதந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னை பற்றி இப்படி தவறாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அடிக்க வர்றது, அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்கும் போது உங்களோட கட்சியோட வளர்ச்சியை பாதிக்கும், உங்கள் கட்சியோட கொள்கையை பாதிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ராஜபவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவார், மோட்டிவேஷன் சொல்லுவார், ஆக்டிவிட்டிஸ் சொல்லும் போது நானும் நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு இருந்தால் தான் இருந்தேன். திடீர்னு இவரே இந்த மாதிரிலாம் விஷயம் செய்யும் போது மற்றோடைய பயனாளர்கள், மற்ற ஒரு கட்சியோட நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதே வழியில் தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு. நெல்சன் வந்து அவர் செஞ்சார். அவர் வந்து பாதிப்பு வந்து நெல்சன் பக்கம் அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து நெல்சன் பக்கம் தான் நிறைய பேர் ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ராஜபுரனும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட குற்றங்கள் எதனா இருந்துச்சு, உங்கள் மேலே தவறாக எதனா செய்தி பரப்புனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்தோன்னா அதிக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை நீதிமன்றத்தை நாடலாம். நீங்கள் அந்த விஷயத்தை வந்து தொடர்புக்கலாம். ஆனால் வந்து நானே பெரிய ஆள், எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டெல்லாம் கழட்டி போட்டு நீங்கள் வந்து பாடி ஃபில்டர், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே இது கட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். இது வந்து செஞ்சிருக்க கூடாது, தேவையாத விஷயம். நான் உங்கள் மேலே நிறைய வந்து மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. இது மாதிரிலாம் செய்யாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளை அரசியல் விமர்சனம் பண்ணும்போது விமர்சனமாக எடுத்து உரைங்க. உங்கள் கட்சியை பற்றி சொல்கிறாங்கன்னா, நான் இதில் இல்லைப்பா, இதுக்கு இல்லைப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து உரைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடித்துடி செய்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லாத விஷயம். அது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கண்டிப்பாக வந்து நெல்சன் ஆகட்டும், இவங்களாகட்டும், அவங்க இதே வந்து கருத்தை சொல்லிட்டு வெளியிட்டு போனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் வந்து உன்னோட உயிருக்கு நான் தான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் ராஜ்பவன் வந்து மிரட்டல் இதில் வச்சது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்றது என்னோட கருத்து.